ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பார் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து எப்படி சாம்பார் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து நான் எப்படி டெய்லி வைப்பனோ அந்த மாதிரி சாம்பார். ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுப்பில் வந்து ட்ரெடிஷ்னல் முறைப்படி செய்கிறதுக்கு வந்து ஒரு மண்பானை வச்சுருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. மண் பாத்திரம் இல்லைன்னா சாதாரண பாத்திரம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்பவும் சிம்பிளாக செய்கிறது வந்து குக்கர். இது வந்து எப்போவுமே அந்த காலத்தில் வந்து ஓப்பனில் தான் பருப்பு வேக வைப்பாங்க. நம்ம வந்து இப்போ குக்கரில் வேக வச்சிட்ருக்கோம். ஓப்பன் விசலில் வர்றதுக்கு வந்து பருப்பை போட்டுக்கோங்க. ரெண்டுமே நான் தனித்தனியாக செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டத்தோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். குக்கர்லேயும் பருப்பு போட்டாச்சு, மண் சட்டிலையும் பருப்பு போட்டாச்சு. என்ன குக்கர்லன்னாக்கா உங்களுக்கு சட்டு சீக்கிரமாக ஆகிடும் வேலை. மண் சட்டினா லேட் ஆகும், கேஸ் நிறைய ஆகும். வழக்கம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மண் சட்டியில் வைக்கும்போது இன்னொரு பிரச்சனை, பொங்கி பொங்கி ஊற்றிட்டுருக்கோம். அதனால் பார்த்து தீயை வந்து சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். குக்கர்லன்னு நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு போயிடலாம். பெருங்காயமும் போட்டாச்சு, பெருங்காய கட்டி. அடுத்தது வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் இல்லைன்னாக்கா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். அது ஓவராக பொங்குறத வந்து தடுக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஒரு ஸ்பூன் வெட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், போட்டு மூடி வச்சுருங்க. கொதிக்க ஆரம்பித்தோடனே ஃபுல் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கீழே ஊற்றிடும். இது விசில் விட்ருவோம். இது புளி ஊற வைக்கணும். புளியை வந்து இப்போ நான் எதுக்கு இப்படி பிரித்து காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து லெமன் சைஸ் புளினா இப்படி இருக்கும். இது வந்து நெல்லிக்காய் சைஸ் புளினா இப்படி இருக்கும். ஒன்றா தான் ஊற வைக்க போகிறோம், இருந்தாலும் சும்மா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். எலுமிச்சம்பழம் சைஸோட இது வந்து 3/4 சைஸ் இருக்கும். அவ்வளோதான். பருப்புலாம் வேகிறதுக்குள்ளே புளி வந்து நல்லா ஊறிடும். அப்புறம் காய்கறியெல்லாம் கழுவணும். அதுக்கு வந்து நான் அரிசி கழுவுன தண்ணியில் காயெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. காய் கழுவுறதுக்குன்னே நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கி வச்சுருங்க. ஈஸியாக இருக்கும், கீரையெல்லாம் கூட கழுவலாம். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. அது வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருங்க. இந்த பருப்பு வந்து இன்னும் வெந்துட்டு தான் இருக்குது. இது வந்து லேட்டாக தான் ஆகும். பாருங்கள், இப்போ தான் 50% தான் வெந்திருக்கு. அதில் குக்கரில் விசிலே அடங்கிடுச்சு. இது இப்போ தான் 50% வெந்திருக்கு. சிம்மிலே இருக்கட்டும். சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். பருப்பு, புளி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, கத்திரிக்காய். இந்த டப்பாவும் காய்கறி கழுவுறதுக்குன்னே நான் செப்பரேட்டாக வச்சுருப்பேன். இப்போ வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. 90% வந்து பருப்பு வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு அதுலேயே நம்ம காய்கறியெல்லாம் போட்டுடலாம். பருப்பும் 100% வெந்துடும், காய்கறியும் அதோட சேர்ந்து வெந்துடும். இல்லை வதக்கிற வேலையெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக போட்டுற வேண்டியதுதான். சேம் காய்கறி போட்டு தான் நான் சமைக்கிறேன். அது குழம்பு மிளகாத்தூள், இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இது வந்து உப்பு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்குது. இதை மூடி போட்டு மூடிடலாம்.
வந்து நான் வந்து டெய்லி எப்படி சாம்பார் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சா பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கடுகு, வெந்தயம் போட்டுக்கணும். கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டாச்சு. போட்டு நல்லா வெடிக்கிட்டோம். இந்த சைடு இந்த காய்கறி வச்சோம் இல்லையா, இதை பார்ப்போம். இது வந்து காய்கறி இன்னும் வேகலை, கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிடுவோம். இது இல்லைன்னாக்கா நம்ம வடகம் போட்டு தாளிக்கலாம். தாளிச்சாச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹைலைட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது காய்கறி, தக்காளி எல்லாத்தையும் போட்டுருவோம். மாங்காய் மட்டும் நம்ம கடைசியில் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா மாங்காய் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் கடைசியில் மாங்காய் போட்டுக்கலாம். என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், இது வந்து கலந்த மிளகாத்தூள், இதுக்கும் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்புறம் உப்பு, மிளகாத்தூள் வதக்கிறது வந்து நல்லாயிருக்கும். இப்போ புளியும் ஊற்றிடுங்க. ஏன்னா காய் வந்து 50% வெந்துருச்சு. அப்புறமா புளி ஊற்றுனீங்கன்னா சேர்ந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. மாங்காவையும் போட்டுருவோம். கடைஞ்சி வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பருப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொத்தமல்லியும் நெய்யும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எப்போவும் டெய்லி செய்கிற மெத்தடு ரெடி. இப்போ வந்து இந்த காய்கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இதுவும் நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியது தான். புளி கொஞ்சம் ஊற்றணும். புளி ஊற்றிட்டு சும்மா ஒரு 2 கொதி, அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிற வேலையை பார்த்துடலாம். எண்ணெய் சட்டி வச்சுட்டு தாளிப்பு வடகம் இருக்குது பார்த்தீங்களா, தாளிப்பு வடகமும் போடலாம், இல்லை கடுகு, வெந்தயம், ஜீரகம் அதுவும் போட்டுக்கலாம். அப்போல்லாம் தாளிப்பு வடகம் தான் போடுவாங்க. இது வந்து ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்குது. நான் வீட்டில் செய்கிறது வேணால் சொல்லித்தரேன், அதெல்லாம் கடைசியாக சொல்லித்தரேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்கிறதுனால நான் இது போட்டேன். நீங்கள் கடுகு, வெந்தயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்காகலாம் பெருசாலாம் அலட்டிக்க வேண்டாம். இப்போ வந்து நல்லா வெடிச்சிருச்சு. இந்த கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க.
கருவேப்பிலை நல்லா வெடிச்சதும் எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுங்க. நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன், அதனால் ஒரு கையிலே செய்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாரி. வந்து அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் சாம்பார் எடுத்து அதில் ஊற்றி கலக்கி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ பழைய காலத்து முறைப்படி சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. வழக்கம் போல் மல்லித்தலையும் நெய்யும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இப்போ வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வாழைக்காய் ஃப்ரை. எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எப்பவும் போல் பண்ணுறது, இது வந்து ஓல்டு டைப். ரெண்டுமே செஞ்சு பாருங்கள். பை.